வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட்டு அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டுக்கு சம்மந்தப்பட்டு லேட்டஸ்ட்டு அப்டேட்டுன்றது டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த திவ்ய தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஆன் தி வேலை 1200வது படியில் மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு போனால் தான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. 1200வது படியில் ஸ்கேன் பண்ணாமல் போனால் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கேனிங் சிஸ்டம்ன்றது திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பர்டிகுலராக நடந்து போகிற பக்தர்கள் தான் அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக பார்த்தோம்னா லாஸ்ட் இந்த 3-4 மந்த்ஸாக திருப்பதியில் கொடுக்குற விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல கொடுக்குற டோக்கன் முடிஞ்சு போச்சுன்னா இமீடியட்டாக ஸ்ரீவாரிமெட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு பஸ் ஏறி போயிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் அது மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் மட்டும்தான் அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு மஸ்ட்டாக நடந்து போகணும். 1200வது படியில் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் வாங்கிக்கிட்டு பஸ் ஏறி போனீங்கன்னா தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க நாளையிலேருந்து. அதே போல் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்கேன் பண்ணணுமானா அதுக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் எந்த அப்டேட் வரலை. இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டாக அலிப்பிரி நடப்பாதையில் கூட இதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.